உங்களுக்கு நன்றின்னு சொல்லி நன்றி சொல்லுங்க அவரை பார்த்து. ஆமென். உம்மை தரிசிப்பதற்கு இந்த ஸ்தலத்தை என்னில் வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றின்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். இந்த நாள் பாடுகிற ஒவ்வொரு பகுதியிலையும் தேவ சித்தங்களுக்கு நிறைவேறத்தக்கதாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென். போன வாரம் முழுவதும் நம்மை நடத்தின தேவன் புதிய வார்த்தை, புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தக்கதாக இந்த 40 நாள் கூட்டங்களிலே தேவன் விதவிதமாக வித்தியாசமாக ஒவ்வொருவரை கொண்டு ஆமென் தம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். ஆமென். நம்ம குறைவுள்ளவங்க தான், யாரும் பூரண பரிசுத்தர் கிடையாது. ஆனால் கர்த்தர் நம்மை கொண்டு நடத்திக்கிட்டு இருக்கார். ஹல்லேலூயா. இந்த ஸ்தலத்திலே தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பமாய் வந்து நடத்தும் போது தேவன் அதை விருப்பத்தோடு அவர்களோடு கூட உந்தி அவர்களை எழுப்பி அவர்களை ஆவிக்குள்ளாக மாற்றி ஆமென் இந்த அபிஷேக ஊழியத்தில் பங்கெடுக்கும்படியாக தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். ஆமென். சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற தேவன் ஆமே நம்மை குறையில்லாமல் நடத்திட்டு இருக்கா இருப்பாருங்க, குறையில்லாமல் நடத்திட்டு இருக்கா இருப்பாங்க. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆமே எங்களை நன்றின்னு சொல்லுங்க. இந்த வாரத்தில் ஆமே ஹல்லேலூயா. ஆமே இந்த வாரத்தோடு கூட 40 நாள் கூட்டங்கள் முடிய போகுது. ஹல்லேலூயா. என்ன அடுத்த வருஷம் தான் வரப்போகுது. கர்த்தர் இந்த 40 நாட்களை என்னை இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்களே தகப்பனே, எத்தனை பலவீனங்கள், எத்தனை தடைகள், எத்தனை சோறுகள் வந்தாலும் அதை மேற்கொண்டு இப்படி சமூகத்தை தரிசிக்க என்னை கொண்டு வந்தீங்களே, உங்களுக்கு நன்றின்னு இயேசுவை பார்த்து சொல்லுங்க. இயேசுவே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆமே இந்த கூட்டங்களிலே நான் முழு மனதோடு பங்கெடுக்க என்ன கொண்டு வந்தீங்கப்பா. ஆமென். நாளையில் எத்தனை தடைகள் வந்தாலும் கூட அதை மேற்கொண்டு அதை ஒரு சரீரத்தில் பலவீனங்கள் வந்தாலும் அதை தூசணப்படுத்தி ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் எனக்கு பெரியவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய நாம மகிமைப்படும்படியாக நம்ம இந்த 40 நாட்கள் பரிசுத்த ஸ்தலத்திலே வைத்து நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு நன்றின்னு சொல்லுங்க இயேசுவை பார்த்து. ஆமே நன்றி 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 நன்றி. வந்து கொண்டிருக்க அருமையான பிள்ளைகளுக்கான ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவரே வந்து கொண்டிருக்க அருமையான பிள்ளைகளே நீ பெயராக கொண்டு வாங்கப்பா, குடும்பமாக கொண்டு வாங்க. அவர்களுக்கு பிரயாண தடைகள் ஒன்றும் ஏற்படாதபடிக்கு நீ கொண்டு வாங்க ஆண்டவரே. பிரயாணத்தில் எத்தனையோ போராட்டங்களும் தடைகளும் பிரச்சனைகள் இருந்தாலும் அவைகளிலிருந்து ஆண்டவரே எங்கள் அருமையான பிள்ளைகளை கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆமாம், பிரயாணத்தை ஆசீர்வதிக்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே. பிரயாணத்தில் நம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறவர் நீங்க தான் ஆண்டவரே. எப்படியாயினும் ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஆண்டவரே பிரயாணப்பட்டு வருகிறவர்களுக்கு வாகனங்களோ மற்ற எந்த ஒரு ஆண்டவரே தேவைகளோ தடையாக மாறாதபடிக்கு எங்கள் பிள்ளைங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைங்க நம்முடைய சமூகத்தில் இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைங்க நம்முடைய போய் ஆராதிக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. குடும்பமாய் ஆராதித்து நம்முடைய நாம மகிமைப்பட முடியாது கர்த்தர் அற்புதங்கள் செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே செய்யுங்கப்பா, செய்யுங்கப்பா ஆண்டவரே. நம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறது வந்திருக்கிறது ஆண்டவரே. நம்முடைய நாம மகிமைப்படத்தக்கதாக கர்த்தர்களை அற்புதமாய் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே நாளையும் எங்களை வீட்டில் ஆசீர்வதிக்கிறீங்க. ஆனால் வாரத்தில் முதல் நாளாய் காலையில் நம்முடைய சபையில் வந்து உண்மை ஆராதிக்கத்தக்கதாக எங்களுக்கு கொடுத்த அந்த வைராக்கிய வாஞ்சைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் ஒருமுகப்படுத்துகிறீரே. நாங்கள் அங்கங்கே வீடுகளில் ஒரு வாரம் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் முதல் நாள் காலையில் நாங்கள் ஒருமுகப்படுத்தி ஒன்று கூடி ஒரு மனதோடுமே ஆராதிக்கத்தக்கதாக ஒரு நாளை ஏற்படுத்தி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபை எங்களை தொடுகிறது ஆண்டவரே. எருசலேமில் வாழ்வை எங்களுக்கு நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். எருசலேமில் மேலான ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு கொடுக்க போகிறீரே. எருசலேமுக்குரிய வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறீரே. உங்களுக்கு நன்றி 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 இயேசுவே. நீ செய்ய நினைத்தது எதுவோ அது ஒன்றும் தடைபடாது என்று வசனத்திலே நீர் சொல்லியிருக்கிறீரப்பா. தகப்பனே, இப்படியான ஒரு ஐக்கியத்தில் நாங்கள் வளரவும் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் ஊன்ற கட்டப்படவும் நீர் கொடுத்த கிருபையை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி. இந்த வாரத்தில் நடக்கிறதான வெள்ளிக்கிழமை கூட்டங்களுக்காக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறதான ஈஸ்டர் ஆராதனை ஞானஸ்தான ஆராதனை எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வந்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆண்டவரே அவர் கரங்களை பிடித்து ஆண்டவரே சரியான நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து சேர கத்த கிருபை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த ஆராதனைக்கு எங்களுடைய குறைகள் பாவங்களுக்கு நம்முடைய தயவாய் மன்னித்தருளும் ஆண்டவரே. நம்முடைய சமூகத்துக்கு எங்களுடைய பாவங்கள் ஆண்டு தடையாய் இராதபடிக்கு நாங்கள் சுத்திகரித்து உம்முடைய தூய ஊழியத்தை ஆண்டவரே பயத்தோடு நடுக்கத்தோடு செய்ய கிருபைகளை தந்தருளும் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்களை சுத்திகரிக்கிற தேவன் நீர் ஒருவர் தான். எங்களை பாவங்கள கழுவுற தேவன் நீர் ஒருவர் தான். இயேசு என்ற ரத்தம் விலையேற பெற்றதா இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே.
அப்பா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. உம்முடைய விலையேறப்பட்ட பரிசுத்த இரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கட்டப்பட்டு உமக்காக ஆண்டவரே நாங்கள் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே சோர்வுகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடும். தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே துவக்கத்திலிருந்து முடியும் மட்டுமாக உம்முடைய ஆலோசனையும் உம்முடைய சித்தமும் ஆண்டவரே நிறைவேற போறதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் பாவிகள் என்று அறிந்திருக்கிறேன், நாங்கள் நீசர்கள் என்று அறிந்திருக்கிறேன், நாங்கள் ஆண்டவரே அப்பிரோஜனமானவர்கள் என்று அறிந்திருக்கிறேன். நீரோ மகாதேவன் ஆண்டவரே, மகாராஜா ஆண்டவரே. உம்மாலே எங்களை மாற்ற முடியும் ஆண்டவரே. எங்களை சீர்படுத்த உம்மாலே முடியும் அப்பா. எங்களை உருவாக்க உம்மாலே முடியும் அப்பா. ஆண்டவரே உம்மை போல மாற்ற உம்மாலே முடியும் ஆண்டவரே. உங்களால கூடாது ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. நீங்க பெருக வேண்டும், நாங்க சிறுக வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த அகில உலகம் முழுங்கும் இந்த நாளை குருத்தோலை ஞாயிறாக கொண்டாடுகிற ஒரு நாளிலே எங்களுக்கு ஒரு நாள் குருத்தோலை இல்லை ஆண்டவரே. ஆனால் மகிமைப்படுத்தக்கூடிய நாவுகளை கொடுத்திருக்கிறேன். பாடகர் வாயிலிருந்து துதிகளை சொல்லுவார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படியாக உம்மை மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு ஆண்டவரே அந்த திராணியை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. குருத்தோலை இல்லாவிட்டாலும் ஆண்டவரே உம்மை கூடி ஆராதிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்த நல்ல ஐக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி. வரக்கூடிய அடியார்களை சீக்கிரமாய் கொண்டு வாரும் ஆண்டவரே. கால சீதோஷங்களை மாற்றித்தாரும். இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே உஷ்ணமோ மற்ற எந்த ஒரு காரியமும் எங்களை தொடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. துவக்கத்திலிருந்து முடியும் மட்டுமாக உண்மையே எங்களுடைய கண்கள் பார்க்கட்டும் அப்பா. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை காத்திருக்கும் போது உம்முடைய ஆலோசனைகளுக்கு விளங்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துக்கிறோம். உம்முடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்கிறோம். பாடல் பகுதி ஒவ்வொரு பகுதியிலையும் உம்முடைய சித்தம் நிறைவேறப்போறதுக்காக நன்றி. ஆசீர்வாதம் பெரிய காரியம் செய்யும். உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தயவு உட்காருவோம். பயிர் பிள்ளைங்க அவங்க மைக் அவங்க செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவங்க மைக் அவங்க செக் பண்ணிக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். வாங்க அப்படியே உங்க மைக் செக். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். முதல் பாடல் 80வது பாடல். சிலுவை சுமந்தவராய் பாட்டு புத்தகத்தில் 80வது பாடல். உங்களுக்கு தெரிந்த ஒரு பாடல் உங்கள் டிவியில் போடுவாங்க. பாட்டு புத்தகத்தில் பாருங்கள். சிலுவை சுமந்தவராய். இது ஒரு நல்ல பழைய பாடல். ஜெபக்குமார் அவர்கள் பாடின ஒரு பாடல். ஆகவே இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? பாட்டுமா பாலமா. சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம்.
சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் விழுந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் விழுந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாக்கினேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். கிருபை தருகிறார், விருதாவாக்கினேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீஷன் என்பவன் குருவை போலவே. சீஷன் என்பவன் குருவை போலவே. தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பாணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பாணி செய்வேன் நான் அனுதினமும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விண்ணை மீட்டியே கண்ணை அகற்றினேன். விண்ணை மீட்டியே கண்ணை அகற்றினேன். மண்ணின் வாழ்வையும் குப்பையால் எண்ணுகிறேன். மண்ணின் வாழ்வையும் குப்பையால் எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். உண்மை உள்ளவன் என்றழைப்பீர். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். உண்மை உள்ளவன் என்றழைப்பீர். அல்லேலூயா,
சிலுவை சுமந்தோரெல்லாம் சீசன் ஆகலாம். கண்டிப்பாக சிலுவை யார் யாருக்கு பாடு வருதோ அவங்க தான் உண்மையான சீசன். நீங்கள் பாடு வரும்போது டபாக்கிட்டு ஓடிடக்கூடாது, சரியா டிமிக்கி கொடுத்துட்டு போயிடக்கூடாது. பாடு வரும்போது சகித்து பொறுத்து தாங்கி உள்ளே கிடக்க பாருங்க. ஏசு தான் எனக்கு வேணும்னு கிடக்க பாருங்க. அவர்கள் தான் உண்மையான சீடர்கள். அல்லேலூயா, ஆமென். சில நேரத்தில் சிலருக்கு பாடு வரும்போது என்ன பண்ணுவாங்க, இயேசு வேண்டாம், சபை வேண்டாம், ஊழியம் வேண்டாம், ஐக்கியம் வேண்டாம்னு தூக்கி போட்டு போயிடுவாங்க. அவர்கள் சீடர்கள் அல்ல, அவர்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுறவங்க. அவங்க ஒரு சூழ்நிலை வந்தோடனே அப்படியே எஸ்கப் ஆகிடுவாங்க. நான் எனக்கு இயேசுக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு சபைக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஓடி போயிடுவாங்க. ஆனால் எத்தனை பாடுகள், எத்தனை துன்பங்கள், துயரங்கள், அவமானங்கள், நிந்தைகள், அசிங்கங்கள் வந்தாலும் உள்ளே இருந்து இயேசு தான் எனக்கு வேணும்னு சொல்லி நிற்கிறோம் பாருங்க, அவர்கள் தான் உண்மையான சீடர்கள். அல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட சீடராய் மாறுவதற்கு கர்த்தர் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு இருக்கிறார். இரண்டாவது பாடலாக 165வது பாடல். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா, இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறு. பாரம்பரிய சபைகள் இன்னைக்கு என்ன செய்வாங்க, குருத்தோலையை வச்சுட்டு சபையெல்லாம் குருத்தோலையாக கிடக்கும். நீங்கள் நம்ம சபையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆகவே அது பாரம்பரிய சபைகளில் உண்டு, சரிங்களா? ஆகவே ஆனால் ஒரு பாட்டு மட்டும் பாடுவோம், ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரை உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா பாடுமா? ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரை உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரை உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலை நாகர் சின்ன பாலர் பாடினார். முன்னும் பின்னும் சாலை நாகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் தூதி பாடுவோம். அன்று போல இன்று நாமும் அன்பாய் தூதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரை உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரை உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. சின்னமரி மீதிலேறி அன்பபாவனி போனார். சின்னமரி மீதிலேறி அன்பபாவனி போனார். இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரை உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரை உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. பாவமலை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாவமலை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரை உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரை உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. குருத்தோலை நாயெல்லாம் குரு பாதம் பாடிவோம். குருத்தோலை நாயெல்லாம் குரு பாதம் பாடிவோம். கூடி அருள் பெற்று நாமோ திரியேகரை போற்றுவோம். கூடி அருள் பெற்று நாமோ திரியேகரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரை உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரை உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. ஹல்லேலூயா. சிலுவைக்கு போவது, இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக 6 நாளைக்கு முன்பதாக இந்த சம்பவம் நடந்துச்சு இல்லையா? ஒரு வாரத்துக்கு முன்பதாக. அப்புறம் தான் அதுக்கு பிறகுதான்
இரவு விருந்து கொடுப்பாரு. அது பிறகு தான் அவங்க அந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பாங்க. சரிங்களா? அது கர்த்தராகிய தேவன் எருசலேமுக்கு போவதுக்கு முன்பதாக இந்த காரியங்கள் நடந்தது. ஆகவே இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஆண்டவரை ஆராதிக்கும் போது துதிக்கும் போது தேவன் அளவில்லாத நன்மைகளை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கடைசியாக 462வது பாடல், கடைசி பாடல் 462வது பாடல், என் மீது அன்பு கூர்ந்து, பெட்மான்ஸ் பாடல். அதை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். என் மீது அன்பு கூர்ந்து பலியானின் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானின் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே அனுதினமும் அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானின் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. உம் இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாகி மகிழ செய்தீர். உம் இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாகி மகிழ செய்தீர். கரைபடாத மகனாக நிறுத்தினார் பார்க்கின்றீர். கரைபடாத மகளாக
பிரைஸ் தகப்பனே உமக்கு தானே வல்லமையும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே எல்லாம் சேர்ந்து ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே என் மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே அல்லேலூயா அல்லேலூயா அவனுடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. நம்மளை பிரித்து எடுத்தார். அந்த பாட்டு அப்படித்தான் போடுது சரிங்களா. நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். பிறப்பதற்கு முன்பதாகவே நம்மளை பிரித்து எடுத்து அவருக்கென்று வாழ்ந்திட நம்மளை வச்சிருக்கிறார். அவருக்காகத்தான் வாழ்கிறோம் நம்ம. ஆமென். நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் இயேசுக்காக வாழ்ந்துட்டு போயிடணும் சரிங்களா. இந்த உலகம் வந்து நம்மளை ஏமாற்றும், வஞ்சிக்கும், நம்மளை கைவிட்டுரும் இல்லையா. ஆனால் இயேசு ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இதை தான் பெர்க்மான்ஸ் பாடியிருக்கார். என் மேலே அன்பு கூர்ந்தீரே, எனக்காக பலியானீரே, எனக்காக ரத்தம் சிந்தினீரே, என்னை கழுவி குற்ற நீங்கள் கழுவினீரே என்று சொல்லி பாடியிருக்கார். ஆகவே நாமும் கூட ஆண்டவர் அப்படின்னா பண்ணியிருக்காருன்னு அவர் மேலே இன்னும் அதிகமான அன்பு கூறத்தக்கதாக. நாம் அன்பு கூறணும். என் மேலே அவர் அன்பு வச்சார்னா நான் அவர் மேலே அன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்கத்தக்கதாக நாம் யாவர் எழுதின கண்களை மூடி நாம் அவர் யாரை எழுதி நிற்போம்மா. எழுதி நின்று ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவனை முழு மனதோடு ஆராதித்து அவரை மகிமைப்படுத்த போகிறோம். இருக்கிற இடங்களை எல்லாம் எழுதி நின்று அல்லேலூயா. நீங்கள் எனக்கு போதும் ஆண்டவரே. இந்த பூமியில் அவங்களையும் பார்க்கறத விட நான் உங்களை பார்க்கறது எனக்கு சந்தோஷம் ஆண்டவரே. உங்களோடு வாழ்றது எனக்கு சந்தோஷம் ஆண்டவரே. உங்களை பார்க்கறதுல எங்களுக்கு சந்தோஷம் ஆண்டவரே. இந்த உலகமானது ஆண்டவரே வஞ்சிக்கிறவர்களுக்கு ஏதுவாக ஓடுது ஆண்டவரே. நாங்களோ உங்களை நம்பி இருக்கிறோம். ஆமென். போன வாரம் முழுது நடத்தினீரே, போன வாரத்தினுடைய தேவைகள் அனைத்து சந்தித்தீரே. இந்த புதிய வாரத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்களே, நன்றின்னு சொல்லுங்கள் இயேசுவை பார்த்து. ஆமென். இந்த புதிய வாரத்தில் புதிய ஆசீர்வாதங்களை தேடும்படியாக கொடுக்கும்படியாக நீர் வந்திருக்கிறீரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி இயேசுவை பார்த்து இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. இயேசு ராஜா உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. பரிசுத்த தெய்வத்தை பார்த்து சொல்லுங்க. நம்மளை படைத்த தேவனை பார்த்து சொல்லுங்க. நம்மளை ரத்தம் சிந்தி மீட்டுக்குற பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை பிறக்க முன்னே தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென். என்னை இந்த பூமி என்னை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க என்னை பார்த்துட்டீங்க ஆண்டவரே. என் பெற்றோர்கள் என்னை பார்ப்பதற்கு முன்பதாக நீர் என்னை கண்டுபிடிச்சிட்டீங்க ஆண்டவரே. என்னை பார்த்துட்டீங்க ஆண்டவரே. என்னுடைய காரியங்களை நன்றாய் அறிந்திருக்கிறவர் நீர் தாங்க, நீங்க தான் ஆண்டவரே.
ஆண்டவரே, மனிதர்கள் என்னை அல்லேலூயா நன்றை அறியாமல் போகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் என்ன நல்லா அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. என்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. போன வாரம் பொழுது நடத்துறீங்களே நன்றி. போன வாரம் பொழுது என்னுடைய தேவையெல்லாம் சந்தித்தீங்களே நன்றி. அல்லேலூயா, என்னுடைய போக்கு வரத்து பிரயாணங்கள் எல்லாம் பாதுகாத்தீங்களே நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, என்னுடைய படிப்பு ஆண்டவரே, என்னுடைய பரீட்சை எல்லாவற்றிலையும் கூட இருந்தீங்களே நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, எனக்கு பலன் கொடுத்தீங்களே, தைரியம் கொடுத்தீங்களே நன்றி. சரீர சுகம் கொடுத்தீங்களே நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆமே, நானும் வீண் செலவு வராதபடிக்கு என்னை பாதுகாத்து கொண்டீங்களே, சரீரத்தில் பலவீனம் வராதபடிக்கு பாதுகாத்து கொண்டீங்களே, உங்களுக்கு நன்றின்னு இயேசுவை பார்த்து சொல்லுங்க. இயேசுவே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படி ஆமென் நம்மத்திலே இறங்கி வந்து நம்மளை அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். உங்களை கொண்டு உங்க மூலியமா செய்ய போற காரியத்துல தேவன் வைராக்கிய வாங்கியோடு செயல்பட போகிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த உலகமோ அல்லேலூயா, இந்த உலகத்தினுடைய ஆண்டவர் பார்வையில காணப்படுகிற எல்லா பொருட்களும் அழிஞ்சிரும். ஆனா தேவனுடைய வார்த்தை ஒரு காலத்துல ஒழியாது, அழியாது. அது 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 ஜீவன் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். மனுஷர்களுடைய கண்களுக்கு முன்பதாக ஆமென் தேவனுடைய வார்த்தை ஜீவனாய் இருக்கிறது, வல்லமையாய் இருக்கிறது, அது ஆவியாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு நிகர் ஒன்றும் கிடையாது. நம்முடைய பணமோ பொருளோ நம்முடைய அல்லேலூயா அழகோ அந்தஸ்தோ படிப்போ எதுவுமே கிடையாது. தேவனுடைய வசனம் ஜீவனாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தையை கொண்டு தேவன் இந்த பூமியை படைத்தார். அல்லேலூயா. வானத்தையும் பூமியை சர்வத்தையும் படைத்து அல்லேலூயா அவருடைய வார்த்தையை கொண்டு தான் எல்லாவற்றையும் நிற்க வைத்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய வார்த்தை தான் நம்மளுக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, உம்முடைய வார்த்தையினால தான் நான் நிற்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை தான் என்ன நடத்துது ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த உலக மக்கள் என்னை பார்க்கிறதுக்கு முன்னாலேவே நீங்க என்ன பார்த்துட்டீங்க ஆண்டவரே. உங்களுடைய கண்களுக்கு நான் மறைவாய் போகல ஆண்டவரே. உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவர் போன வாரம் பொழுது நடத்தின கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. தகப்பனே நன்றின்னு சொல்லுங்க. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை, எண்ணி முடியாத நன்மைகளை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பதாக ஆமென். அல்லேலூயா. நம்ம ஒண்ணும் கிடையாது. இயேசுவுக்கு முன்னால ஆமென். அல்லேலூயா. பயப்படாதே சிறுமந்தையே, நான் உன் கூட இருக்கேன் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வாக்கு ஒரு நாளும் மாறாது, மறையாதது. அது அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள். ஆமென். ஆவியினாலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அபிஷேகம் நிறைந்தது, வல்லமை நிறைந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாரம் நிறைந்த வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள். அல்லேலூயா. அதுக்கு முன்னால ஒருவனும் அந்த வார்த்தைக்கு முன்பாக நிற்க முடியாது, எதிர்க்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை வல்லமையானது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ஆமென். ஆண்டவரே, என்னை கொண்டு வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. போன வாரம் முழுவதும் என்னை நடத்தினீரே, என்னை பாதுகாத்தீரே, சரீர சுகபலன் கொடுத்தீரே ஆண்டவரே. நான் என்னை அந்த பூமியிலே மற்றவர்களுக்கு சாட்சியாய் வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி அவரை பார்த்து சொல்லுவோம். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று பரிசுத்த வசனத்திலே சொல்லி இருக்கிறது போல நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு தேவனுமே தெரிந்து கொண்டாரே. ஆண்டவரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீரே எனக்கு அடைக்கலம், நீரே எனக்கு அரண், நீரே எனக்கு கோட்டை, நீர் தான் என் சம்பத்து, நீர் தான் என்னுடைய சொத்து, நீர் தான் என் சுதந்திரம். ஆமென். ஹல்லேலூயா. விழாதபடிக்கு என்னை தாங்குகிறவரே, விழாதபடிக்கு என்னை தப்புவிக்கிறவரே. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே. ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி ஆமென். நன்றி, நன்றி எல்லாம் சேர்ந்து. ஒற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம்மக்கினியை. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே உம் வல்லமையை. இந்த நாளில் எங்கள் மேலே
கொண்டு உமக்காய் எழும்பிட பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே அப்போஸ்தலர் காலத்தில் செய்தது போல என்றோ செய்ய வேண்டுமே அப்போஸ்தலர் காலத்தில் செய்தது போல என்றோ செய்ய வேண்டுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளே எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அதை கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அதை கொண்டு உமக்காய் எழும்பிட மாற்றமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே மாற்றமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே நீச்சலாடம் கொண்டு சென்று நீச்சல் செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே நீச்சலாடம் கொண்டு சென்று நீச்சல் செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளே எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட அற்புதங்கள் திரளாய் நடத்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே அற்புதங்கள் திரளாய் நடத்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே அந்தகார சங்கிலிகள் அறுத்திடவே அக்கினியர் ஊற்றிடுமே அந்தகார சங்கிலிகள் அறுத்திடவே அக்கினியை ஊற்றிடுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளே எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளே எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய்
வல்லமையுள்ள தேவன் நமக்கு பலனாய் இருக்கிறார், அபிஷேகமாய் இருக்கிறார், வல்லமையாய் இருக்கிறார். ஓ நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவ நாம மகிமைப்படுவதாக, சர்வ வல்லமையுள்ள தேவ நாம மகிமைப்படுவதாக. ஆமென். அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார், அவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் இறங்கி வந்திருக்கிறார். இந்த கூடாரத்தில் தேவ ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நன்றி. இயேசுவை பார்த்து நன்றி சொல்லுங்க. இயேசுவே உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உங்களுக்கு நன்றி 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 நன்றி. சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் அனுப்பி நமக்காக பலியாக்கினார், நமக்காக பலியாக்கினார். நாம் மீட்கப்படுவதற்காக ஆமென் தம்முடைய குமாரனை பலியாக்கி ஹல்லேலூயா நம்மை மீட்டுக் கொண்டார், விலைக்கிரயமாக மீட்டுக் கொண்டார் நம்மை. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வாரத்தை கொடுத்திருக்கார். இந்த வாரத்தில் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளிலும் தேவன் போன வாரத்தில் உன் வாழ்க்கையில் செஞ்ச நன்மைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்படுங்க. கர்த்தர் போன வாரத்தில் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். தேவனை ஒளிப்படத்தில் வைத்து என்னை பாதுகாத்தார். ஆமென். என் பிரயாணங்களை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை, என் தேவனுக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் மண் என்ற நினைவு கூறுவோமாக, தேவனுக்குமான மண் என்ற நினைவு கூறுவோமாக. அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. இந்த வாரத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா, இந்த புதிய வாரத்தில் நீங்க வந்திருக்கீங்க இல்லையா, இந்த வாரத்தில் செய்ய வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. உன் முகத்தை பார்க்காதவங்க இனிமேல் தான் உன் முகத்தை பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. உன் சத்தத்தை கேட்காதவங்க இனிமேல் தான் உன் சத்தத்தை கேட்பாங்க. ஹல்லேலூயா. உன்கிட்ட பழக கூச்சப்பட்டவங்க இனிமேல் தான் உன்கிட்ட பழகுவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இயேசு உன் கையை பிடிச்சிட்டார். ஹல்லேலூயா. இனிமேல் தான் உனக்கு உறவுகள் அதிகமாக்கி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. உன் வருமானத்திலையும் சரி, உன் குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, சமாதானத்தையும் ஹல்லேலூயா உயர்வையும் கட்டளையிட போகிறார். இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவுக்கு மனதார ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கூட பேசலைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது, உன் முகத்தை பார்க்கலைன்னா உங்களுக்கு நிம்மதி இருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக உன்னை மேன்மையாக வைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அனைவரும் ஒன்று அற்பமாக பார்க்கலாம், பரியாசம் பண்ணலாம், கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம். ஆனால் அவருடைய கண்களுக்கு முன்பதாக தேவன் உங்களை உயர்த்தி அழகுபடுத்தி மேன்மைப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஹல்லேலூயா. ஆமாம். உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் உன்னை வைக்க போகிறார். ஹல்லேலூயா. உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் தேவன் வைக்க போகிறார். மனிதனுடைய கண்களுக்கு முன்பதாக நீ உயர்ந்த அடைக்கலத்தை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆரோனுடைய துளிர் அந்த கோல் மட்டும் துளிர்த்தது போல உன்னை தேவன் துளிர்க்கவும் செழிக்கவும் ஹல்லேலூயா முளைக்கவும் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி சுகவாழ்வு உன்னுடைய வாழ்க்கையிலே துளிர்விட ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அது படிப்பா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், வருமானமா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், எந்த ஒரு காரியம் ஊழியமா இருக்கலாம், சபையா இருக்கலாம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. ஆமென். ஒரு பாடலை பாடி தேவ சமூகத்திலே ஆமென் ஹல்லேலூயா நின்ற வண்ணமா ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஹல்லேலூயா நன்றின்னு சொல்லி ஆமென். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும்
கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே அவர் காத்திடுவாரே, வேண்டிடுவேனே அவர் காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ரத்தத்தாலே ரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ரத்தத்தாலே கழுவி விட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆவியினாலே அபிஷேகம் செய்து, ஆவியினாலே அபிஷேகம் செய்து அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யாரும் மங்கள் படிட்டு ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்துலாம் ஜெபிப்போம். அப்படியே அவர் இருக்கிறவங்க மங்கள் படிட்டு ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்துலாம் ஜெபிப்போம். கண்ண முடுவோமா எல்லாம். கடந்த வாரம் முழுவதும் நடத்தின தேவன் இந்த புதிய வாரத்தின தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அளவில்லாத நன்மைகளை, ஆச்சரியமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. மனிதனுடைய பார்வையில ஆமென். அல்லேலூயா. ஆமென். நன்றி 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 நன்றி. அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த புதிய வாரத்துக்காக ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வாரத்தில் தேவன் நம்ம கொடுக்க போகிற விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை நம்மளை கண் பார்க்கல, நம்ம கண்ணுக்கு தெரியல, யாரும் நம்ம காதில் வந்து சொல்லலை, உனக்கு இதெல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி யாரும் சொல்லலை. ஆனால் இயேசு நம்மை குறித்து அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டுடைய சமூகத்தில்